எல்லாம் என் தலைவிதி என்று நினைக்கிறாயா? எல்லாம் என் தலைவிதிதான். என்ன செய்ய முடியும்? இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை முறை சொன்னீர்கள்? தோல்வி வந்தாலும் தலைவிதி, பணம் இல்லை என்றாலும் தலைவிதி, வாழ்க்கை சரியில்லை என்றாலும் தலைவிதி. ஆனா ஒரு கேள்வி, உண்மையிலேயே இது எல்லாம் தலைவிதியா அல்லது நாம் எடுத்த முடிவுகளா? இந்த வீடியோ முடியும்போது நீங்கள் தலைவிதி என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டீர்கள். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். ஒரே குடும்பத்தில் 2 பேரு, ஒருத்தர் வெற்றி, மற்றொருத்தர் தோல்வி. ஒரே சூழ்நிலை, ஆனா வாழ்க்கை வேறுபாடு. ஏன்? தலைவிதி வேறா? இல்ல, மனநிலை வேற. நான் என் வாழ்க்கையை மாற்றப் போறேன். ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு எல்லாரும் சொன்னது, நீயால் முடியாது, நீ சாதாரணவன், உன் வாழ்க்கை இவ்வளவுதான். ஆனா அவன் ஒரு முடிவெடுத்தான். என் வாழ்க்கை பற்றி யாரும் தீர்மானிக்க மாட்டார்கள், நான் தான் முடிவு செய்கிறேன். அந்த ஒரு தீர்மானம் அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. வெற்றி அவன் தலைவிதி இல்லை, அவன் எடுத்த முடிவுதான். நீங்கள் நினைப்பதுதான் உங்கள் வாழ்க்கை. நான் முடியாது என்றால் உங்கள் மூளை வழி தேடாது. நான் முடிப்பேன் என்றால் உங்கள் மூளை வழி கண்டுபிடிக்கும். தலைவிதி சொல்வது சுலபம், ஆனா பொறுப்பெடுப்பதுதான் வெற்றி. நீங்கள் ஏழையாக பிறந்தது தலைவிதி இருக்கலாம், ஆனா ஏழையாக இறப்பது உங்கள் தேர்வு. நீங்கள் தோல்வியடைந்தது சூழ்நிலை இருக்கலாம், ஆனா மீண்டும் முயற்சி செய்யாதது உங்கள் முடிவு. இன்று நீங்கள் எடுக்கிற சிறிய முடிவுகள் நாளை உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். இனி எல்லாம் என் தலைவிதி என்று சொல்ல வேண்டாம். அதற்கு பதிலாக சொல்லுங்கள், இது என் பொறுப்பு, என்னால் மாற்ற முடியும், நான் முயற்சி செய்வேன். உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகமென்றால் இன்னும் பல பக்கங்கள் வெறுமையாக இருக்கின்றன. அதை தலைவிதி எழுதாது, நீங்கள் எழுத வேண்டும். இன்று ஒரு தீர்மானமெடுங்கள். என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நான் என் விதியை உருவாக்குகிறேன். வாழ்க்கை உங்களுக்கு நடந்தது முக்கியமில்லை, நீங்கள் அதற்கு எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதே முக்கியம். இனி உங்கள் வாயிலிருந்து எல்லாம் என் தலைவிதி என்ற வார்த்தை வரக்கூடாது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் முடிவு, உங்கள் முயற்சி, உங்கள் வெற்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.